வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட். கோல்டுக்கான இந்த வீக் அனலைசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிட்காயின் இந்த வீக்கான அனலைசிஸ் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த வீக் எப்படி இருக்கும், இந்த வீக் நியூஸ் என்னென்ன இருக்குது, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஆல் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா 3501 நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த ஜோன் தான். இந்த ஜோனை வந்து நல்லா பயங்கர மொமெண்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக் முடிஞ்ச வீக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பயங்கர மொமெண்ட்லேயே நல்லா வந்து க்ளோசிங் வச்சுருக்கு இந்த ஏரியாவை. ஸோ இனி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து பையிங் கண்ட்ரோல் தான், செல்லிங் கண்ட்ரோல் சொல்ல முடியவே பாசிபிளே கிடையாது. ஏன்னா இந்த வீக் முடிஞ்ச வீக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரியான ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. 3584 சம்திங் அந்த ஏரியாவில் க்ளோசிங் வச்சுருக்கு. இது மொமெண்டம் கேண்டில் தான். இந்த கேண்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் தான். மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இனிமேல் பையிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது அப்படியே டேரெக்டாக அப்படி போயிருமா கேட்டால் போகாது. இப்படி ஒரே கோடாக போயிருமா கேட்டால் போகாது. கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 3800 வந்து ரொம்ப ஒரு கம்மிங் குயிக் டேஸ்லேயே வந்து ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 3600 வந்து ஒரு ரிஜெக்ஷன் சோனாக இருக்கும். மேபி டேயில் வச்சு அதை நான் போட்டிருந்தேன். டேயில் வச்சு இப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்துச்சு ப்ரீவியஸ் வீடியோவில். பட் ஆனால் இந்த 3600ங்கிற இந்த வேல்யூவில் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருந்துருந்துச்சு. ஏன்னா இந்த வேல்யூ 3500 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து 3600 கிட்ட இருந்து பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட்லாம் கிடச்சிச்சு. அது மேபி டே ட்ரேடுங்க மீன்ஸ் வந்து இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களோ ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களோ அது மேபி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 3000 நியரஸ்ட் ஒரு 600 தான் இந்த ஏரியா. இந்த ஜோன் வந்து இங்கேருந்து போன மார்க்கெட் பாருங்கள். இங்கேருந்து போன மார்க்கெட் இந்த ஹை கட் ஆகிருக்கு. இங்கேருந்து போன மார்க்கெட்டு, இங்கேருந்து போன இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் வந்து இந்த ஹை கட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த ஹை கட் ஆகிருக்கு. இந்த ஹை கட் ஆன உடனே இந்த ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ஜோன்லேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20%, $20 வந்து செல்லிங் ஜோன்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. எது? இந்த 3600ங்கிற இந்த ஏரியாவில் இருந்து. 3600ங்கிற இந்த ஏரியாவில் இருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து டவுன் வந்திருக்கு. இந்த இடத்துல செல்லிங் மேபி யாராச்சும் சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், மேபி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கான சான்சஸ் இருக்குது. அது இதில் உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது தெரியும். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடுக்கான ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட மார்க்கெட் முடிஞ்சது. செப்டம்பர் 6th. ஆமாம், 6th முடிஞ்சது. செப்டம்பர் 6th வந்து மார்க்கெட் முடிஞ்சது. மண்டே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல புல்லிஷில் மார்க்கெட்டு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்காப்புல. மேபி 4 ஹவர் வச்சு பார்க்கும்போது இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா 1.5 மேபி ஆமாம் இந்த 3200க்கு மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல பையிங் ஜோனில் தான் போகும். இந்த ஜோனில் தான் ட்ராவல் ஆகும் மார்க்கெட் அடுத்து வந்து. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே புல் பேக்கில் தான் அங்கே போய்கிட்டு இருக்காப்புல மார்க்கெட்டு. 1 ஹவர் வச்சு பார்க்கும்போது கிளியராக தெரியும். புல் பேக்கில் தான் மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. அந்த ஹையர் ஹையிலிருந்து தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பை ஆகிருக்கு. ஓகேவா? இங்கேருந்து பையான மார்க்கெட் இந்த லோ கீழே மார்க்கெட் வந்து வரல. இந்த லோ கீழே மார்க்கெட் வந்து இப்படி வந்த மார்க்கெட்டு இந்த லோ கீழே வரல. இந்த லோ கீழே வந்து இப்படி ட்ராவல் ஆகலை.
எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. இப்போ இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஓகேவா? இந்த ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோனாக இப்போ கரண்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இங்கே போகிற மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகிற மார்க்கெட்டு அடுத்து வந்து இப்படி கண்டினியூ ஆகும். இப்படி கண்டினியூ ஆகி இந்த ஜோனுக்கு வராது. இந்த ஜோனுக்கு வராமல் போணுச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்கு வராமல் இந்த ஜோனை டச் பண்ணிட்டு இந்த ஜோனுக்கு வராமல் போச்சு அப்படின்னா பையிங் ஆப்ஷன் வந்து அடுத்து வர நீங்கள் நியரஸ்ட் வர புல் பேக்கில் நீங்கள் பையிங் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணது ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். பையிங் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் இந்த ஜோனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜோனில் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் ஆல் டைம் ஹைக் போயிருச்சு. சின்ன ட்ரேடாக தான் சொல்கிறேன் நான். பெரிய பொசிஷன் மாதிரி ஹோல்டு பண்ண சொல்ல, பெரிய பொசிஷன் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டவுன் கீழே வரும். கீழே வரும்போது நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது வந்து சொல்கிறது வந்து சின்னதாக ஒரு டேக்கான ட்ரேடு ஒரு 10%, 5%, 15% இந்த மாதிரி ப்ராஃபிட் ஜோன் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 ஹவர் செட்டப்பில் அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி நியரஸ்ட்டாக இதே மாதிரி இருக்கக்கூடிய இப்போ பையிங் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் இதே மாதிரி புல் பேக் வரும்போது இந்த லெவலுக்கு கீழே வரக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே வராமல் இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே வராமல் இந்த லெவல்கிட்டே மறுபடியும் போயிட்டு இந்த ஜோனுக்கிட்டே மார்க்கெட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஆர்டரை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஜோனுக்கிட்டே மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சுன்னா கூட இந்த ஜோனுக்கிட்டே மறுபடியும் வந்து மேலே போகிற மார்க்கெட் இந்த ஜோனுக்கிட்டே வந்துச்சுன்னா கூட ஒரு பையிங் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அது கேண்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அது நீங்கள் உங்களுக்கு புல் பேக் வச்சு பார்க்கும்போது தெரியும். மார்க்கெட் கண்டினியூ புல் பேக் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. கண்டினியூ அது எப்படி புல் பேக் போயிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். அப்ஸு டவுனு அப்ஸு டவுனு அப்ஸு டவுனு அப்ஸு சின்னதாக ஒரு புல் பேக்கு, அடுத்து அப்ஸு நல்ல ஒரு புல் பேக்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த பேட்டர்னில் போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு புல் பேக் பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த ஜோன் தான் வரும். இந்த ஜோன் வரலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஜோனுக்கிட்ட ஒரு புல் பேக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சாரி, இந்த ஜோனுக்கிட்ட மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டு அடுத்து கீழே வரும்போது இந்த ஏரியாவில் வந்து ஒரு புல் பேக்கில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு அந்த வீக் க்ளோசிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. இந்த வீக் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து பையிங்கில் தான் இருக்கும். பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஸ்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி நம்ம புல் பேக் வச்சு ட்ரேட் பண்ணும்போதே நமக்கு ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம். பெருசாக எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாக்டாக பாருங்கள், கீழே வர மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜோனில் தான் கரெக்டாக வந்து லாக் ஆகி நிற்கிது. இது வந்து ஒரு ஹையர் ஹை, சின்னதாக ஒரு புல் பேக்கு, அடுத்து இந்த ஹையர் ஹை பிரேக் ஆகிட்டு போயிருக்கு. அடுத்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்தால் மறுபடியும் வந்து பை ஆகிருக்கும். இங்கே இருந்தால் பை ஆயிருக்கு, இந்த ஜோனுக்கிட்ட இருந்தால் பை ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு ஹை, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ண மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருக்கு. நீங்கள் இந்த லெவல்லே கூட நீங்கள் பையிங் பிளான் பண்ணலாம். உங்களோட லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ தான். இந்த லோக்கு கீழே நீங்கள் போச்சுன்னா நீங்கள் வெளியே எக்ஸிட் ஆகுது பெட்ரு. இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் இந்த லோ கிட்ட வராமல் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹையும் பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஹை பிரேக் ஆனோன்னா இந்த பிரேக் அவுட் ஆன ஹை இந்த பிரேக் அவுட் ஆன ஹை தான் வந்து இந்த இடத்துல லோவாக ஆக்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஹையர் ஹையாக இருந்து இது வந்து ஒரு ஹையர் லோ வச்சிருக்கு. மறுபடியும் இந்த ஹையர் ஹை பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் அந்த ஹையர் ஹை கிட்டே நியரஸ்ட்டாக இது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது மார்க்கெட் மறுபடியும் வந்து சப்போர்ட்டாக வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து போய் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஏரியா இந்த ஹையர் ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஹை பிரேக் அவுட் ஆன உடனே மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் கீழே வந்தவன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது பெருசாக வால்யூமாக பில்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகல. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிருக்கு மார்க்கெட் கொஞ்சம் தூரம். கன்சல்டேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த லோக்கு கீழே மார்க்கெட்டு கொண்டு போக விடலை. இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சு இந்த லோக்கு கீழே ட்ராவல் பண்ண விடாமல் இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த ஹை பிரேக் ஆகி இப்போ மார்க்கெட் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பக்காவான ஒரு ஹையர் ஹை பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. 3600 ஜோன் பிரேக் ஆகி எனக்கு தெரிஞ்சு 3650 அடுத்து 3670 இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக போயிடும். அட்லீஸ்ட் 3630 3650 போயிருச்சு அப்படின்னா இந்த ஓவரால் என்டையர் ட்ரெண்டே வந்து கண்டினியூ நல்லா கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம்.
இந்த என்டையர் ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்டினியூ ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஸ்டில் நல்ல பையிங்கில் தான் இருக்குது. செல்லிங் எதுவும் எடுத்து மார்க்கெட்டில் வந்து லாக் ஆகி நின்றாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பையிங் ட்ரேட் பண்ணதாக இருந்தாலுமே இருக்கிறதுலே ரொம்ப லோவில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பிரேக் அவுட்லலாம் போய் என்ட்ரி எடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த லோ கிட்ட வந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ மேலே போகிறான்னா மேலே அப்படியே போயிட மாட்டான். கண்டிப்பாக இந்த லோ கிட்ட டச் பண்ண வருவான். இந்த டச் பண்ண வரும்போது இந்த இடத்துல ஒரு பையிங் பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து கோல்டோட சினாரியோ. பிட்காயின் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதில் ஏதாச்சும் கொஞ்சம் டவுட்டு உங்களுக்கு எதுவும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா எதனால் கண்டினியூவாக வீடியோ போடல அப்படின்னா பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்னில் தான் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் வேறு எதுவும் புதுசாக எதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை. இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சு, ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிருச்சு, நியூ ஹை வச்சிருச்சு. நியூ ஹை வச்சு 3600 நிற்கிது. 3600 வந்து வெல்டான பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா வெல்டான பாயிண்ட் தான் அது. பட் ஆனால் இந்த டே வந்து அதுக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து மார்க்கெட் வந்து 3800 அந்த மாதிரி ஜோனில் தான் போகும். ஏன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் நல்லா பில்ட் ஆகிருக்குதுங்க. ஐயோ, நல்ல வால்யூம் பில்ட் ஆகிருக்கு. வேறுங்க பா இருக்குங்க. ஆமாங்க, 5ஆந்தேதி ஆல்மோஸ்ட் 5ஆந்தேதியே ஒரு பெரிய வால்யூம் கட்டில் இருக்குது. அதுக்கு அதுக்கு அதை க்ளோஸ் வைக்கிற மாதிரி அடுத்து எதுவுமே நடக்கலை. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஏரியா க்ளோஸ் வைக்கலை. இதுக்கு எந்த லோ கீழே இப்போ இந்த நீங்கள் இதில் பை பண்ணுறீங்க, இதில் பை பண்ணுறீங்க, இந்த இதில் பை பண்ணுறீங்க, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இதில் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். சின்ன லாட்டாக எடுத்திருந்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பை பண்ணியிருந்தீங்க, இந்த லோ இந்த ஹையர் ஹை கிட்ட பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் எப்படி சொல்லணும்னா இவ்வளோ பெரிய இங்கே நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் 60 பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து எஸ்எல் வச்சு வெயிட் பண்ணுமா கேட்டால் சின்ன லாட்டுக்கு சின்ன அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியாது. பெரிய அக்கௌண்ட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1000 USD இருக்குது அப்படின்னா 0.01 போட்டு வெயிட் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஹையில் பண்ணுறது வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிற 1 ஹவர்லாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி தான் அதில் வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ இது இருக்குன்னா இதுதான் இருக்குது. இந்த 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 35 78 இருக்குது அப்படின்னா இந்த ஜோன் கிட்டேயும் பை ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்த மார்க்கெட்டு இந்த ஏரியாவிலேருந்தும் பை ஆகலாம். பை ஆகியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. அப்படி எதுவுமே நடக்காமல் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. இப்படி இந்த ஏரியாவிலேருந்து பை ஆகிருக்கலாம். அப்படி இல்லாத பட்சம் வந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருந்துருக்கலாம். இப்படி கண்டினியூ ஆயிருச்சு அப்படின்னா கீழே வந்த மார்க்கெட் வந்து இதிலிருந்து பை ஆகிருந்துருக்கலாம். இந்த ஜோன்லேருந்து பை ஆகியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. அப்படி எதுவும் நடக்காமல் இங்கேருந்தே பை ஆகி இந்த ஜோனுக்கிட்ட இருந்தே மார்க்கெட் 35-74 மார்க்கெட் வந்து பை ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. நல்ல விஷயந்தான். 130 முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா க்ளோஸ்டு. 130 முடிஞ்சு இப்படி வால்யூம் வச்சு இப்படி இந்த மாதிரி சேம் மூமெண்டம் வச்சுச்சு அப்படின்னா இந்த ஏரியா க்ளோஸ்டு. மார்க்கெட் வந்து ஸ்டில் பை ட்ரெண்ட் தான். அடுத்து புல் பேக் வரும்போது இப்படி கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிளான் வச்சுருப்பீங்க. பிளான் ஏங்கிறது வந்து இந்த இடத்துலேருந்து பை ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து பை ஆகுது அப்படின்னா இது ஒரு பாயிண்ட். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியா கிட்ட வருது அப்படின்னா இந்த ஜோன் பிரேக் அவுட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு பிரேக் அவுட் ஜோனு ட்ரெண்ட் லைன் ஜோனு இந்த ரெண்டு பிளேஸும் மீட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ். ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிருந்துருக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கலாம். ப்ராப்பரான பிளானாக இருந்தால் நான் அப்படி தான் நான் யோசிச்சிருந்திருப்பேன். இந்த இடத்துலேருந்து நான் பை பண்ணால் கொஞ்சம் யோசித்து தான் செஞ்சுருப்பேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு இங்கே வந்தால் பை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் அதை பிளான் பண்ணிப்பேன். ஓகேவா? ஓகே, பிட்காயின் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். 1 செகண்ட். பிட்காயின் செட் எப்படி இருக்குங்க பார்த்துடலாம். வீக் எப்படி முடிஞ்சிருக்கு? லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நமக்கு இந்த லோ சப்போர்ட்டு இவ்வளோ தூரம் மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சடான கேண்டில் தான் வந்திருக்கு. பையார் செல்லன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது இப்போ கரண்ட் சினாரியோ மார்க்கெட்டு. இந்த ஹை கட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த ஹை கட் ஆகணும். இந்த லோ சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகிருக்கு. டேயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிருக்குங்க. பட் ஆனால் இது வால்யூமாக பிரேக் பண்ணால் தானே உண்டு. இந்த இடத்துல இருந்து 113 ஏரியா வந்து நல்லா க்ளோஸ் வச்சா தான் நம்மளால் அடுத்து எதுவுமே சொல்ல முடியும். அது இல்லாத பட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 107
107, 105 இந்த ஜோன் தான் சப்போர்ட் ஜோனு. இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துட்டு கூட கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 ஹவர் 1 ஹவரில் 1 ஹவர் ஸ்டில் 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் ரொம்ப கம்மி தாங்க. மார்க்கெட்டு ஸ்டில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து பெருசாக தெரியல. எப்படி அழகாக டச் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்கள், அடப்பாவி. இங்கே பாருங்கள், சாரி பாருங்கள், இந்த இந்த லைன் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ வேலிடாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு சாரி இங்கேருந்து ஹையர் ஹை பண்ணிட்டு போயிருக்கிறான். சின்னதாக தான் போயிருக்காப்புல. இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஹை போயிருக்கு. அடுத்து வந்து இந்த லோ கட் பண்ண விடலை, இந்த லோ கட் பண்ணாமல் அடுத்து ஒரு ஹை போயிருக்கு. அடுத்து இந்த லோ கட் ஆகலை. சாரி, இது உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த லோ கட் ஆகலை. ஓகேவா? அடுத்து மார்க்கெட்டு பாருங்கள். அடுத்து மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான், லோ வந்திருக்கான், அடுத்து மேலே போயிருக்கு, அடுத்து ஒரு சின்னதாக ஒரு லோ, அடுத்து மேலே போயிருக்கு, அடுத்து ஒரு லோ வந்திருக்கு. அடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹை இந்த ஹை கிட்ட போயிட்டு அடுத்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் அடுத்து இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இதிலேருந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ எதுவுமே கட் பண்ணாமலே தான் போய்கிட்டு இருக்கு. இந்த லோ கட் ஆகலை, இந்த லோ கட் ஆகலை, இந்த லோ கட் ஆகலை, இந்த லோ கட் ஆகலை. ஓகேவா? அப்போ என்ன நடக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக வால்யூம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்படி போயிட்டுருக்குது, ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்குது மார்க்கெட். இந்த சினாரியோவில் இப்படி பொறுமையாக போயிட்டுருக்கு அப்படின்னா இதையும் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த லோ கீழே க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து செல் சைடுன்னு சொல்ல முடியும். இப்படி பொறுமையாக மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்படி பொறுமையாக ட்ராவல் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பையிங்க்கான வால்யூம் பில்ட் ஆனால் தான் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியும். இப்போ வந்து இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபால் வந்து இன்றைக்கி விழுந்திருக்கு பார்த்தீங்களா? சாரி, 5ஆம் தேதி வந்து விழுந்திருக்கு. இங்கேருந்து இவ்வளோ பெருசாக கீழே வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து இந்த ஏரியா கட் ஆகணும். ஆல்ரெடி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதிலேருந்து தான் மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருக்கு. அப்போ இது கட் ஆகணும். இது கட் ஆனால் தான் நம்மளால் அடுத்து எதுவுமே சொல்ல முடியும். கட் ஆனால் தான் பையிங்கா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து சொல்ல முடியும். மார்க்கெட் இந்த பேட்டர்னில் நல்லா போயிட்டுருக்கான், இந்த பேட்டர்னில் போயிட்டுருக்கு. மறுபடியும் இங்கே போகுமா, இங்கே போயிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி கட் ஆகுமா, இது ஒரு பாயிண்ட்டு. இல்லை அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டே மார்க்கெட் மறுபடியும் இங்கே இப்படி கட் ஆகிருக்கான சான்சஸ் இருக்குது. கட் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு டச் ஆகிட்டு கூட இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். பக்காவான ட்ரெண்ட் இது. டெக்னிக்கல் வியூவில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. இந்த கரண்ட்டாக வந்து இந்த ஆல் டைம் ஹை கோல்டில் எல்லாம் பிரேக் அவுட் ஆனோடனே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது. ரொம்ப ப்ரெஷராக தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோன் 107, 113 இந்த ஏரியாக்குள்ளேயே கொஞ்சம் நிறைய சுற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹை கட் ஆகணுங்க. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே ஒரு பெரிய விஷயந்தான். ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள். இப்போ கரண்ட் கேண்டலுமே இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் தான். சேம் இந்த ஜோன் ரிஜெக்ஷன் தான், இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ அப்போ எப்படி சொல்ல, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ தூரம் பையிங் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த இது ரொம்ப வீக்காக தான் தெரியுது இந்த ஏரியாக்குள்ளே. அதான் இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா கண்ணை முடிச்சு அடுத்து வந்து இந்த ஜோனு தான். கண்ணை முடிச்சு அடுத்து இந்த ஜோனில் நீங்கள் வெயிட் பண்ணுறது பெட்ரு. இந்த ஜோனில் இருந்து பை ஆகலாம். 105லேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு பை ஆகும். இல்லை நமக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம வந்து சரி ஓகே பை கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் 1 ஹவரில்.
1 ஹவரில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா 113க்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து பையிங் ஜோனில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். நியூஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். மண்டே இன்னைக்கு நியூஸ் கிடையாது, நாளைக்கு நியூஸ் கிடையாது. புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, வெள்ளி இருக்குது. 3 நாள் நியூஸ் இருக்குது. இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்குது, சிபிஐ நியூஸ் இருக்குது. ஓகே. ஆமாங்க. 1 2 4 6 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். எப்போவுமே ஆக்சுவலி வியாழக்கிழமை எப்போ பார்த்தாலுமே மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் நியூஸ் வேறு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வீக் ஃபுல்லுமே ஏதாச்சும் ஒரு கன்சல்டேஷன்லாம் ஆகிட்டு மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேஷன் ஆகிட்டு கூட மறுபடியும் ஏதாச்சும் நியூஸ்க்கு ரிலேட்டடாக பிரேக் அவுட் சான்சஸ் இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெவலை நோட் பண்ணிட்டு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. பை பண்ணதாக இருந்தாலும் சரி, செல் பண்ணதாக இருந்தாலும் சரி, ஹையில் பண்ணுங்கள். செல்லிங்னா பையிங்னா கொஞ்சம் லோவில் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே எப்படி சொல்ல ரொம்ப லோவாக இருக்கிறதுல பை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போய் பை பண்ணுறேன், பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நான் பை பண்ணுறேங்க மாதிரி போய் பண்ணி மாட்டிக்காதீங்க. இப்போ இது இருக்குது அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த ட்ரெண்ட்ல நான் மார்க் பண்ணிட்டு இதில் இப்படி பை பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிக்கோங்க. இந்த ஜோனில் வந்தால் கூட ஒரு பையிங் தான். இந்த ஜோனில் வந்தால் பையிங்னா அந்த ட்ரெண்ட்லேயே டச் ஆகிட்டு கூட மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாம். என்ன கம்பேரிசன் வச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன இடத்தையும் அது கீழேருந்து ஹை பண்ணிட்டு போன இடத்தையும் நம்ம ட்ரெண்ட்லேயே கம்பேரிசன் வச்சு அதுக்கு ரிலேட்டபிளாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ஒரு லாஸ் ஆனாலுமே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கன்வின்சிங் எப்படி சொல்ல, நமக்கு அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டெக்னிக்கலாக ப்ராப்பராக அந்த ரூல் படி போனோம், இது வந்துருச்சு, நம்ம வெளியே வர போகிறோம், அவ்வளோதாங்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, தேங்க்யூ. ஏதாச்சும் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சா கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து நான் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறேங்கிறத நான் வீடியோ போடுறேன். மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஒரே சினாரியோவில் இருக்கிறதுனால தான் வந்து வீடியோ எப்படி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம், பெருசாக ஒன்றும் அப்படி சொல்லி. இந்த வீக்கில் வந்து ஒரு பிளான் இருக்குது. எப்படின்னா எப்படி அக்கௌண்ட் எந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சு நம்ம வந்து மந்த்லியாக ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதை நான் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். மந்த்லி வந்து இவ்வளோ யூஎஸ்டி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ட்ரேடு பண்ணாலே ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பையிங் மட்டும்தான், செல்லிங் ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். சரியா, அது பேக் டெஸ்ட்டோட நான் ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு அது பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ. கம்மிங் வீக் எப்படி இருக்குங்கிறத அடுத்து வர வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, கம்மிங் டேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத.